உங்க கையால நல்ல காரியங்கள் பண்ணுங்க. எறும்புக்கு வந்து பச்சரிசியும் வெல்லமும் கலந்து வைங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பண்ணுனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே என் பாபா சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் நீ பண்ணணும்னு. அது பண்ணுனதுக்கு அப்புறம் இன்னைக்கு என் வாழ்க்கை நல்ல சுபிட்சமா இருக்கு. அதே மாதிரி எல்லா இல்லமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நம்மளும் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணோட்டம் இருந்தாலே இறைவன் நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக நமக்கு தருவாங்க. கவலையே படாதீங்க. உங்க இல்லத்தை நல்லபடியா வச்சிருங்க. உங்க வீட்டுல படிக்கிற குழந்தைங்க, வேலைக்காக தேடிட்டு இருக்கிற குழந்தைங்க, கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்கலாம் இருப்பாங்க. தாய் தப்பன் வந்து நீங்க பெற்றோர் ஆண்களை வந்து வெளியில வேலை பார்த்துட்டு வரலாம். பெண்கள் தான் வீட்டை சுபிட்சமா வச்சிருக்கணும். நல்ல விளக்கேத்துங்க. 10 நிமிஷம் பாடணும்னு அவசியமே இல்லை. அம்மா தாயே என் கஷ்டத்தெல்லாம் நீக்கி என் குலம் நல்லபடியா விருத்தி அடையணும் நீங்க அம்பாள்கிட்ட கேளுங்க. அம்பாள் கண்டிப்பா வருவாங்க. கவலைப்படாதீங்க. ஆடி மாசம் அம்பாளுக்கு உகந்த நாள். அம்பாள் எல்லா இல்லங்களிலும் தேடி வருவாங்க. அம்பாளை இருகரம் கொண்டு ஆரத்தி எடுத்து வரவேற்போம். எல்லா உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். நல்ல மழை பொழியணும். விவசாயம் செழிக்கணும். தொழில் எல்லாம் சீரும் சிறப்புமா வளரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். தீர்க்க சுமங்கலியா வாழணும்னு அம்பாட்டி எங்க சாய்க்கு நான் பிரார்த்தனை பண்றேன். நிச்சயமா உலக மக்கள் அனைவரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம். அனைவரும் பக்த கோடிகள் அனைவரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். நானும் சாயும்.